ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் கிரிக்கெட்டில் இருந்து நிறைய லேட்டஸ்ட் அப்படி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ மான்ஸ்டராக வேறு லெவலில் பேட்டிங் செய்திருக்கும் நம்மளுடைய முகமது நபி. ஸோ யூஏஇ வர்சஸ் ஆப்கானிஸ்தானோட சீரியஸ் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் மேட்ச்சில் முகமது நபி ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. 27 பால்ஸில் 47 ரன்ஸ், 5 பவுண்டரி, 2 சிக்ஸர்கள், 174 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு விக்கெட்டையும் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அவருடைய மான்ஸ்டர் பேட்டிங். ஸோ வேறு லெவலில் வந்துட்டு தலைவன் பவுண்டரி அண்ட் சிக்ஸர்லேயே வந்து டீல் பண்ணி சூப்பராக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஆல்ரவுண்டரையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக காமிச்சிருக்கிறார். அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் நம்பர் 4 வந்துட்டு பேட்டிங் ஆடி இருக்கிறார். அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்னுமே நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக முகமது நபியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு ஃபினிஷர் மாதிரியான ரோல் தான் அவர் வந்து ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் வந்து ஃபினிஷிங்கில் தான் அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அப்படின்னு. பட் இப்போ நம்பர் 4லையும் வந்து ஸோ அவர் வந்தார் அப்படின்னா அவரோட வேலை அப்படிங்கிறது வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ஸ்கோரை ஏற்றி கொடுக்கறது அப்படிங்கிறதோட அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அவர் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ இது வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக வந்துட்டு எனக்கு ஸ்கோர் ஏற்றுறதுக்கு ஒரு நீட்டான ஒரு இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா அது முகமது நபி அப்படிங்கிறத இப்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டோட்டலாக வந்துட்டு அவரோட பேட்டிங் அப்படிங்கிறது செமையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வந்துட்டு மட்டுமே பிளேயிங் லெவனில் வந்து நேம் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியலை. பட் ஆனால் வந்து தலைவன் வந்துட்டு நம்பர் 4 ஆடுறது அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஓடிஐ அப்படிங்கிறதுல ஒரு ஆல்ரெடி நம்பர் 4 விளாட்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் T20 அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பெருசாக ஒரு நம்பர் 4 ஆடினதில்லை. இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கிறாரு. பட் ரொம்ப வருஷம் வந்து கேப் விட்டுருந்தாரு நம்பர் 4 ஆடுறதுக்கு. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ முகமது நபியோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் செம பீக்கில் இருக்குது. ஸோ அவரோட அந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் பேட்டிங் தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு வேறு லெவல் பெனிஃபிட் தான். எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ரொட்டேஷன் அப்படிங்கிறது பிளேயரை பண்ணுவாங்க. ரொமாரியோ ஷெஃபர்ட், முகமது நபி அப்படின்னு பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அவருக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வேறு லெவலில் யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னா ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு அது ஒரு வேறு லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸ் நமன்தீர் அப்படின்னு ஒரு பிளேயர் எடுத்தாங்க. ஸோ அந்த பிளேயரோட பேட்டிங் எந்த லெவலில் இருக்குன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமன்தீரை பொறுத்த வரைக்கும் ஸோ தலைவன் அவருமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட்டர். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் ஒரு இந்தியன் பிளேயராக இருக்கிறதுனால இவரை நம்ம இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் நமக்கு கிடையாது. ஸோ டோட்டலாக அவர் வந்துட்டு அட்டாக்கிங் ஷாட்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் போட்ட இன்ஸ்டாகிராம் ரீல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த லெவலில் வந்துட்டு நம்மளுடைய நமன்தீரோட பேட்டிங் இருக்குது அப்படின்னு. ஸோ டெஸ்ட்டில் இருந்து டொமஸ்டிக் வரைக்கும் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஒரு ரீலாக போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஆடுற ஷாட்ஸ் அப்படிங்கிறது செம மாசாக இருக்குது. ஸ்கூப் ஷாட்டில் இருந்து ஸோ எல்லாமே சூப்பராக ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ இது அவருடைய டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத காட்டுது. டொமஸ்டிக்கில் அவர் வந்து பஞ்சாப் டீமுக்காக தான் ஆடிட்டு இருக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலிங் வந்துட்டு போடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஒரு டாப் டைம் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரியான ரோல் அவர் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இம்பாக்ட் பிளேயருக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்குது. அடுத்த அப்டேட் ஸோ நம்மளுடைய இப்போ கோச் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட கோச் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த IPL 2024 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பிக் பண்ணோம். ஸோ புது வீரர்களை நாங்கள் உள்ளே வாங்கினோம். அதில் வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி தான். ஸோ எங்களோட ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறதும் எதுக்கெலாம் வேக்கண்ட் இருந்தது எல்லாத்தையும் ஃபில் பண்ணோம். எஸ்பெஷலாக IPL 2024 எங்களுடைய ஓவர்சீஸ் ஸ்பேஸ் அட்டாக்கை செம மாதம் நாங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்பவே நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா ஓவர்சீஸ் ஸ்பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்த ஒரு விஷயம் தான் ஓவர்சீஸ் ஸ்பேஸ் அட்டாக்கு. யாரை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹெட்டேக்காக மாறிட்டு இருந்தது. ஸோ ஓகே இந்த பிளேயரை யூஸ் பண்ணிடலாம் டெசிஷன் எடுக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு இன்ஜுரி வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் இப்படியே தான் எங்களுடைய IPL 2023 பயணம் இருந்தது. பட் ஆனால் இந்த தடவை ஸோ ஜேசன் பேக்கர் அண்ட் ஆஃபர் ரீட்டைன் பண்ணதோட ஜெரால்ட் கோயிட்ஸே அதுக்கப்புறம் மதுஷங்கர், துஷாரா அப்படின்னு சொல்லி ஸோ நீட்டாக எங்களுடைய ஓவர்சீஸ் ஸ்பேஸ் அட்டாக்கை நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ இதை வச்சு நாங்கள் வேறு லெவலில் பேஸ் அட்டாக்கை லீட் பண்ணி IPL 2024 மாசா வந்துட்டு கொண்டு போவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு கோச்சாக நான் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கிற விஷயம் ஓவர்சீஸ் ஸ்பேஸ் அட்டாக்கை பில்ட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸோட ஓவர்சீஸ் ஸ்பேஸ் அட்டாக் செம மாசாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ நானுமே அந்த ஒரு இடத்துல ரொம்ப ஹாப்பி தான்.
அடுத்த அப்டேட், கேப்டன்சியில் மாஸ் காட்ட போகும் ஹர்திக் பாண்டியா. என்ன நடந்தது அப்படின்னா, ஸோ டோட்டலாக மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய வெப்சைட் அண்ட் ஆப்பில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் அவங்களோட ட்ரேட் அப்படிங்கிறத வந்துட்டு வகுத்து போட்டிருந்தாங்க. 2009 ஷிகர் தவன், ஜகீர் கான், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாதேவ் ஷா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆரம்பித்து குவிண்டன் டிகாக், ட்ரெண்ட் போல்ட் வரைக்கும் அவங்க ட்ரேடில் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜேசன் பெகரண்டாஃபே அவங்க ட்ரேடில் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க யாரெல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு லேண்ட்மார்க்காக மும்பைக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இப்போது ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஹர்திக் பாண்டியாவும் கண்டிப்பாக அவரோட லேண்ட்மார்க்கை மும்பைக்காக விடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து நம்முடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். டோட்டலாக இப்போ வந்துட்டு ரீசெண்ட் டைமில் மும்பை இந்தியன்ஸ் அதை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிறவர் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பீக்கில் தான் இருக்காங்க. பட் ஆனாலும் அந்த கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஹித் சர்மாவோட ஃபோட்டோஸை தான் நிறைஞ்சிருக்கே தவிர எந்த ஒரு இடத்துலையும் பெருசாக சப்போர்ட் வர மாதிரி தெரியல. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவங்க அஃபிஷியலாக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி, ஹர்திக் பாண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே சேர்ந்து தான் அவர் எந்த அளவுக்கு ஒரு பிளேயர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும். பட் இந்த ட்ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக லேண்ட்மார்க்கு. எல்லார் மாதிரியும் ஹர்திக் பாண்டியா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாருன்னா அது கண்டிப்பாக மாசாக தான் இருக்கும். உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள்.